ஹபிபுல்லா ரோட்ல இருக்கிற 19 கிரவுண்ட்ல வந்து இப்போ அந்த அந்த சொத்து வந்து மறுபடியும் நடிகர் சங்கத்துக்கே வந்திருக்கு. இப்போ அந்த இடத்துல வந்து கட்டிடம் கட்டுறதுக்கான விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போ செயல்பட்டு இருக்கும். வருகிற 20ஆம் தேதி பொதுக்குழுல வந்து முக்கியமான விஷயங்கள் வந்து முடிவெடுக்க போறோம். இன்ஃபேக்ட் கட்டிடம் சார்ந்த விஷயங்கள், மற்றபடி எல்லா அதாவது மெம்பர்ஸ்க்கு சார்ந்த எல்லா நல்ல திட்டங்கள் எல்லாமே வந்து பேசப்படும். இதுதான் மெயின். ஸோ டுடே வி ஹேவ் அ லேண்ட். எங்க லேண்ட் வந்து நடிகர் லேண்ட் எங்க கையில இருக்கு. இன்னைக்கு நடந்த கூட்டத்தில் வந்து சரத்குமார், ராதாரவி, வாகி சந்திரசேகர தற்காலிக இடைநீக்க தகவல் வந்திருக்கு. அதை பத்தி உங்களுக்கு இட்ஸ் நாட் ட்ரூ. இது என்னன்னா, எல்லா இசி மீட்டிங் அஜெண்டால வந்து நிறைய விஷயங்கள் விவாதிக்கப்பட்டுச்சு. எல்லாருக்கும் தெரியும். we have given a complaint to the commissioner. அந்த கம்ப்ளைண்ட்டின் அடிப்படையில் வந்து ஏன் தற்காலிகமாக மூணு பேர் 3 மெம்பர்ஸ், சரத்குமார் அவர்கள், ராதாரவி அண்ணன் அண்ட் வாகே சந்திரசேகர் அவர்கள் எக்ஸ் ஆஃபீஸ் மெம்பர்ஸை வந்து ஏன் நீக்கக்கூடாதுன்ற ஒரு விவாதம் நடந்தது. அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பப்படும். அதுக்கப்புறம் ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங்ல வந்து அதை பத்தி விவாதிச்சு அதுக்கான முடிவுகள் வந்து எடுக்கப்படும். ஏன்னா இது ஒரு பாடி சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து தனிப்பட்ட முறையில யாருமே வந்து முடிவு எடுக்க முடியாது. இது வந்து பாடி வந்து we have to ask the entire members the strength of the members and then take a call regarding future action. இல்ல அவங்க நீக்கிறதுக்கான முகாந்திரம் இருக்குதுங்களா, இல்ல இன்னைக்கு அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதா, இல்ல அதுக்கான என்ன விஷயம்? ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பணும். அவங்க வந்து அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். அந்த விளக்கம் எங்களுக்கு வந்து திருப்தி இருக்கா இல்லையா தெரிஞ்சு திரும்பிய வந்து என்ன சாதாரண ஒரு விஷயம். ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஷோகாஸ் நோட்டீஸ்க்கு அவங்க பதில கொடுத்து அதனுடைய அடிப்படையில் தான் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை. எப்போ ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்ப போறீங்க சார்? அடுத்த கட்ட இமிடியேட்டா இன்னைக்கு தான் செயற்குழு மீட்டிங். இன்றைக்கு எடுத்த செயற்குழு கூட்டத்தில் தான் நாங்கள் முடிவெடுத்திருக்கோம் ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பலான்னு. ஸோ இன்னைக்கு இமிடியேட்டா அனுப்போம், நாளைக்கே டிராஃப்ட் பண்ணிடுவோம். இல்ல அதாங்க சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கப்படுமோ அதுக்கு